அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களில் அங்க பிரதட்சணம் செய்வது எதற்காக, இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார். அதற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அங்க பிரதட்சிணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கம் என்று சொன்னால் உடல் உறுப்புகள். இந்த உடல் உறுப்புகள் அத்தனையையும் சேர்த்து, அதாவது அந்த உடல் உறுப்புகளோடு சேர்ந்து நமஸ்கரிப்பதைத்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவோம் தெரியுமா? அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவா. அஷ்டம்னு சொன்னா 8, அந்த ச அஷ்ட அப்படிங்கிறது, அதாவது 8 உறுப்புகள் இணைந்து நமஸ்கரிப்பதை சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றா. இது என்ன 8 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கபாலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாலம்னு சொன்னா நெற்றி, இந்த நெற்றி பகுதி, இந்த நாசி, 2 தோள்கள், இந்த மார்பு, கால்களினுடைய 2 முட்டி, 2 கால்கள் அந்த விரல்களோடு சேர்ந்து நமஸ்கரிப்பதைத்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படி நீளமா 2 கையும் முன்னாடி வச்சுண்டு அப்படி தலையை குனிந்து நெற்றி அந்த தரையில படணும், அது படுவதை போல் நமஸ்கரிப்பதைத்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றோம். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்னன்னு சொன்னா, பரிபூரணமாக நான் உன்னை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு முன்னால் தன்னுடைய அந்த மொத்த ஆணவம் கர்வம் அத்தனையும் துறந்து நீட்டா அப்படியே முழுமையாக அப்படியே இறைவனிடம் சரணடைந்து விடுவதைத்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றோம். இப்படி அந்த சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பதோடு இல்லாமல் அப்படியே உருண்டு இந்த ஆலயத்தையே வலம் வருவது அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பிரகாரத்தை, சுவாமியினுடைய சந்நிதி பிரகாரத்தை வலம் வருவதைத்தான் நம்ம அந்த அங்க பிரதட்சணம் அப்படின்னே சொல்றார். இந்த அங்க பிரதட்சணத்தை எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும்னு சொன்னா, ஆண்கள்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த மார்பக பகுதி என்பது மிகவும் புனிதத்தன்மை உடையது என்பதால் அது தரையில் படக்கூடாது. அவர்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்றார். பெண்களை பொறுத்தவரை 5 அங்கங்கள் மட்டும்தான் தரையிலே பட வேண்டும், அவர்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க கூடாது அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் ஒரு சில பெண்கள் நான் அங்க பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அவர்களுடைய கணவன்மார்கள் செய்யலாம், அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் செய்யலாம், அல்லது அவர்களுடைய பெற்றவர்கள் செய்யலாம், அதாவது பெற்ற தகப்பனார் செய்யலாம்னு சொல்றது. ஆக ஆண்கள்தான் அங்க பிரதட்சணத்தை செய்ய வேண்டும். ஒரு சில இடத்துல இல்லை, இங்கே நாங்கள் அதெல்லாம் பார்க்கல, விதிமுறை மீறல்னு சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய அந்த ஈடுபாட்டின் காரணமாக, இறைவனின் பால் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக அவ்வாறு அங்க பிரதட்சணத்தையும் செய்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஆண்கள் மட்டும்தான் அங்க பிரதட்சணத்தை செய்ய வேண்டும். அதுவும் எப்படி? ஈரத்துணியோடு, அதுவும் இடுப்பிற்கு மேல் அந்த ஆடை ஏதுமின்றி இடுப்பிற்கு கீழே மட்டும்தான் ஆடை இருக்க வேண்டும். நன்றாக குளித்துவிட்டு ஈரத்துணியோடு தான் அங்க பிரதட்சணத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது எதற்காக சார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயத்தை பொறுத்தவரை சூக்ஷ்ம ரூபமாக தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லோருமே வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாதம் பட்ட இடத்திலே இவர்களுடைய அங்கமானது உருண்டு பிறழும் பொழுது இவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள், தோஷங்கள், குற்றங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. அதன் மூலமாக இவர்கள் பரிபூரணத்தை அடைகிறார்கள், சுத்தம் அடைகிறார்கள். இவர்களுடைய உள்ளமும் உடலும் தூய்மை பெறுகிறது. அப்படிங்கிறது தான் அந்த அங்க பிரதட்சணத்திற்கான பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக ஒருவர் அங்க பிரதட்சணம் செய்யும் பொழுது தன்னுடைய காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் முதலிய அந்த துர்குணங்கள் அத்தனையும் நீங்குகிறது. இது போக இது ஞானத்தினுடைய உச்ச நிலையே அவர்கள் சென்று அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக இந்த அங்க பிரதட்சணத்தை எப்பொழுது செய்கிறார்கள்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை முன்வைத்து, அதாவது அவர்கள் வீட்டிலே யாருக்கோ உடல்நிலை சரியில்லை, அல்லது இவர்களுக்கே கூட உடல்நிலை சரியில்லாமல் சரியாகி இருக்கலாம். இது போன்ற ஒரு கடுமையான தோஷங்கள் யாரை பாதித்திருக்கிறதோ அவர்கள்தான் இது போன்ற வேண்டுதல்களை மேற்கொள்கிறார்கள். இந்த வேண்டுதல்களை செய்வதன் மூலமாக, இதனை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு பரிபூரணமான ஆசி என்பது கிடைக்கிறது. அதாவது அந்த ஆலயத்திலே சூக்ஷ்ம ரூபமாக உலவிக் கொண்டிருக்கின்ற
சித்த புருஷர்களுடைய ஆசி கிடைக்கிறது, ரிஷிகளினுடைய ஆசி என்பது கிடைக்கிறது, தேவர்கள் கந்தர்வர்கள் அனைவரினுடைய ஆசியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்குகிறதுன்னு சொல்றார். இந்த அங்க பிரதட்சணத்தை பொறுத்தவரை இந்த ஆலயத்தில் தான் செய்யணும், இந்த ஆலயத்தில் செய்யக்கூடாது என்ற விதிமுறைகள் எதுவுமே இல்லை. குறிப்பாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு வேண்டுதல் என்பது இருந்தால் அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய கணவரோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவர்களுடைய பெற்றோர், அதாவது பெற்றோர்னு சொன்னால் தகப்பனாரானவர் செய்யலாம் அப்படின்னு சொல்றது. ஆக ஆண்கள்தான் அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். இதனை நினைவிலே நிறுத்தி கொள்வது நல்லது. இதே போன்று நாளைய தினம் ஆலயத்திலே இந்த 16 விதமான உபசார பூஜைகளை செய்கிறார்கள் அல்லவா, அதற்கான காரணம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.